வணக்கம், நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கு நம்ம வீடியோ மூலமாக ஒரு அழகான ஃபார்ம் லேண்ட் பார்க்க போகிறோங்க. நம்ம பார்க்க போகிற லேண்டோட எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா 44 சென்ட்ஸ்லேருந்து ஒரு 1 ஏக்கர் 60 சென்ட்ஸ் வரைக்கும் இருக்குங்க. அதாவது 20 lakhs பட்ஜெட்லேருந்து 70 lakhs பட்ஜெட் வரைக்கும் நம்மகிட்ட இப்போ லேண்ட் இருக்குது. ஒரே இடத்துல ஒரு அழகான கிராமத்தில் அமைஞ்சிருக்குங்க. இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை முழுக்க கவனமாக பாருங்கள். நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா, அமைஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா மல்லியங்கரணை வில்லேஜ், உத்திரமேரூர் தாலுக்கா, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டுங்க. சரியாக சொல்லப்போனால் தாம்பரத்துலேருந்து 60 கிலோமீட்டர் எக்ஸாக்ட்லி வருதுங்க. செங்கல்பட்டுலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வருது. நம்ம ஜிஎஸ்டி புக்குத்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வருதுங்க. இப்போ திரும்ப பார்த்திங்கன்னா இந்த ரோடு ஸ்டேட் ஹைவேலேருந்து, அதாவது செங்கல்பட்டுலேருந்து உத்திரமேரூர் ஸ்டேட் ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. நம்ம பார்க்க போகிற வில்லேஜ், நம்ம பார்க்க போகிற லேண்டும் ரொம்ப அழகான கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நான் சொல்கிறேன் முழுக்க கொஞ்சம் நிதானமாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் அமைஞ்சிருக்கு. 20 lakhsலேருந்து ஒரு 70 lakhs பட்ஜெட் வரைக்கும் நமக்கு லேண்டில் இருக்குது. கிட்டத்தட்ட இதில் ஒரு 5 லேண்ட் இருக்குங்க. அது நான் தெளிவாக சொல்கிறேன். முழுக்க கொஞ்சம் நிதானமாக பாருங்கள். இது ராமகிருஷ்ணா ஸ்கூலுங்க. ரொம்ப ஃபெமிலியரான ஸ்கூல் இந்த இடத்துல இருக்குது. இந்த ஸ்கூல் கரெக்டாக 1.3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்க போகிற லேண்ட் அமைஞ்சிருக்குங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக தார் ரோடு தான். உங்களுக்கு எந்த ஒரு சின்ன நெகட்டிவ் கூட கிடையாது. நமக்கு தெரிஞ்ச பில்டர் அவர் ரொம்ப அழகாக பார்த்திங்கன்னா வந்தவங்களுக்கு எப்படியாவது ஒரு லேண்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 9.5 ஏக்கரை எடுத்து கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 4.70 சென்ட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார்ம் லேண்டாக கொடுக்குறாங்க. மீதியெல்லாம் டிடிசிபி அப்லோடாக பண்ணுறாங்க. நம்ம வந்துவிட்டோம். இந்த காம்பவுண்ட் போட்டிருக்குது தான் இடம் இது. இதில் தான் நமக்கு 9.5 ஏக்கர் டோட்டலாக இருக்குது. அதில் நமக்கு 4 ஏக்கர் 70 சென்ட்ஸ் நம்ம கொடுக்குறாங்க. நம்ம இப்போ கேட்டுக்கிட்ட வந்துவிட்டோம். ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்கள். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் போட்டு ஒரு ஆர்ச் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு முழுக்க வில்லேஜ் ரோடு தான், தார் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு பசுமையான ஊருங்க இது. மல்லியங்கரணை வில்லேஜ் தான். தாம்பரத்துலேருந்து எக்ஸாக்ட்லி ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு நல்ல பாதுகாப்பான இடம். பக்கத்துலேயே கிராமத்து பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி பாதுகாப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் ரொம்ப முக்கியமாக நான் சொல்கிறது. கிராமத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒதுக்குப்புறமாக பார்த்து வாங்கிட்டு விலை குறைவாக இருக்குன்னு வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய பேர். அந்த இடத்த விற்க போனால் கண்டிப்பாக விற்கிறதுக்கு காலதாமதம் ஆகும். அந்த மாதிரி இடத்த வாங்காதீங்க. எப்பவும் நீங்கள் வாங்குகிற இடம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டாக இருக்கணும். யார் பார்த்தாலும் அதில் ஒரு நெகட்டிவ் இருக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல லேண்டாக, நல்ல கிராமமாக பார்த்து, பாதுகாப்பான இடமா பார்த்து வாங்குங்க தயவுசெய்து. இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கல்டிவேஷன் பண்ணுறாங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த நேரத்தில் நெல் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த மாதிரி நல்ல இடங்க இது. நல்ல நீர்வளம் உள்ள பூமி தான் இந்த இடம். ஒரு 100-150 அடியிலே தண்ணி நல்லாவே கிடைக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுற இடம் கிராமத்து பக்கத்தில் பார்த்து வாங்குங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 30 feet ரோடு, தார் ரோடு போட்டிருக்காங்க. இதில் லெஃப்ட்டு ரைட்டில் பார்த்திங்கன்னா அவங்க டிடிசிபி அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கிற ஒரு 4 ஏக்கர் 70 சென்ட்ஸ் தான் ஃபார்ம் லேண்டாக கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்சோன்னா ரொம்ப அருமையாக தார் ரோடு போட்டு சோலார் ஸ்ட்ரீட் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. நைட்டில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லைட் ஏரியா மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல இடங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு 60-70% பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. மீதி பேலன்ஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா அதையும் கம்ப்ளீட் பண்ணி தராங்க. ஃபென்சிங் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு 4 ஏக்கர் 70 சென்ட்ஸுங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு 44 சென்ட்ஸ்லேருந்து 64 சென்ட்ஸு, 68 சென்ட்ஸு, 133 சென்ட்ஸு, 156 அந்த மாதிரி ஒரு 5 விதமான லேண்ட் இருக்குங்க. 20 lakhsலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70 lakhs பட்ஜெட் வரைக்கும் நமக்கு லேண்ட் இங்கே இருக்குது. செல்லர் பார்த்திங்கன்னா பெர் சென்ட்டு 45,000 கோட் பண்ணியிருக்காரு. நீங்கள் மொத்தமாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் நெகோஷியபிள் பண்ணியிருக்காரு. நீங்கள் சின்ன இடமா வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். இருந்தாலும் கண்டிப்பாக ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணி தரேன்னு இருக்கார் எனக்காக. ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா 100 rupees வருதுங்க. இது நல்ல லேண்டு. கண்டிப்பாக பக்கத்துலேயே, கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா தெரியும், மரங்கள் இருக்கிறதால வீடுங்கள்லாம் இருக்கிறது தெரியல. நல்ல டெவலப் பண்ணியிருக்காரு. நம்மக்கிட்ட அவங்களுக்கு கண்டிப்பாக இடம் கொடுக்கணும்னு ஒரு முடிவோடு இருக்காங்க. டிடிசிபி லேண்டாக வேணாலும் ஸ்கொயர் ஃபீட் 350 rupees கோட் பண்ணியிருக்காங்க. அதுவும் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா நான் லேண்டோட அந்த டிடிசிபி அப்ரூவல் பிளானும் நம்ம பக்கத்தில் அமைஞ்சிருக்க
ஃபார்ம் லேண்டும் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வீடியோவில் பாருங்கள், அந்த இமேஜை பார்க்கலாம் நீங்கள். அதில் எதனா சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனை கொஞ்சம் மறக்காமல் பாருங்கள். 44 சென்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 159 சென்ட்ஸ் வரைக்கும் இதில் இருக்குங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக புஞ்ச லேண்டு தான், இதில் நஞ்ச லேண்டே கிடையாது. இல்லை, அதெல்லாம் வந்து நல்ல ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற இடத்துல ஒரு 20 மரங்கள் வச்சு தரதாகவும், கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு 44 சென்ட்ஸ் வந்தால் கூட அதில் 4 சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் பண்ணி தராங்க. ஏற்கனவே ஆல்ரெடி சில இடத்துல வந்து காம்பவுண்ட் வால் இருக்குது, அது இல்லாமல் இருக்கிற லேண்டுக்கு ஃபென்சிங் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பாதுகாப்பான இடம், நீங்கள் வந்து எந்த ஒரு குறையும் இல்லை இந்த இடத்துல. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இபி போஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பக்கத்துலேயே இருக்குது, உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் மரங்கள் இங்கே வச்சு தரேன்னு இருக்காங்க, ஒரு 20 வகையான மரங்கள் வச்சு தரேன்னு இருக்காங்க. ஆல்ரெடி இருக்குது மரங்கள் அங்கே, அதில் நீங்கள் எந்த மரங்கள் வேணும்னா செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்து சொன்னீங்கன்னா அதை வந்து வச்சு தராங்க. அது இல்லாமல் ஒரு 6 மாதம் வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பண்ணி தராங்க உங்களுக்கு. இங்கே ஏற்கனவே ஆல்ரெடி போர்வெல் போட்டு வச்சுருக்காங்க, அதுலேருந்து ஒரு 6 மந்த்துக்கு மட்டும் உங்களுக்கு வந்து செடிகள்லாம் வந்து பராமரித்து கொடுக்குறாங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி இது, உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டாகும். எங்கேயோ பக்கத்துலலாம் இல்லை, பக்கத்துலேயே டிடிசிபி அப்ரூவல் லேண்டு அவங்களே போடுறாங்க. நாளைக்கு உங்கள் லேண்டை நீங்கள் அவங்கக்கிட்டே கொடுத்தா கூட அதுவும் டிடிசிபி லேண்டுக்கு எடுத்துப்பாங்க அவங்க. அதனால் இது ஒரு நல்ல வாய்ப்பு, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இவங்க சென்னையை சேர்ந்த பில்டர் தான் இவங்க. இந்த இடம் பக்கத்தில் கூட கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் டிடிசிபி லேஅவுட் போட்டு விற்று சேல் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் 350 ருபீஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட் போட்டு சேல் பண்ணியிருக்காங்க. நல்ல இடம், நல்ல மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா செழிப்பாக வளர்ந்துருக்கு. பியூர் ரெட் சாயில் லேண்டு கிடையாது இது, இருந்தாலும் இந்த மண்ணில் பார்த்திங்கன்னா மரங்கள் நல்லா வளருது. எனக்கு தெரிஞ்சு தான் இதெல்லாம் மரங்கள் வச்சாங்க, ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான். நல்ல க்ரோத் ஆகிருக்கு, ரொம்ப பாதுகாப்பான இடங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் அதுதான். தண்ணி இருக்குது, நல்ல மக்கள் இருக்க இடம் தான், எந்த ஒரு நெகட்டிவும் ப்ராப்பர்ட்டியில் கிடையாது. வேறு சென்ட்டு வந்து 45,000 கோட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள். உங்கள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ஃபீட் ரோடு உள்ளே வரீங்க என்ட்ரன்ஸ்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து 24 ஃபீட் ரோடு வருது. அதனால் நல்ல ஒரு எந்த ஒரு நெகட்டிவும் கிடையாது. கம்ப்ளீட்டாக நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து வர எல்லாமே தார் ரோடு தான், அதுவும் சின்ன ரோடு எதுவுமே கிடையாது, எல்லாமே பெரிய ரோடு தான். 50, 40, 30 அந்த மாதிரி பெரிய ரோடு தான் அப்ரோச் உங்களுக்கு. அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கிடைக்காது. அது இல்லாமல் உங்கள் பட்ஜெட்டில் சின்ன பட்ஜெட்லேருந்து பெரிய பட்ஜெட்டும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டும் உண்டு, அதே நேரத்தில் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக வாழணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஜஸ்ட்டு 1.3 கிலோமீட்டரில் ராமகிருஷ்ணா ஸ்கூல் இருக்குது பாருங்கள். ஸ்கூல் சொல்லும் போதே அந்த பஸ்ஸு போகுது. அதனால் பஸ் வந்து 4 ரோடு தான் அந்த ரோடு. மீனாட்சி பாலிடெக்னிக் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவ் தான். உத்திரமேரு வந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. நெல்வாய் கூட்டோடு பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. ஜிஎஸ்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்குத்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த இமேஜையும் பாருங்கள். இதுதான் டிடிசிபி அப்ரூவல் ப்ளஸ் ஃபார்ம் லேண்டு. ஏதாவது சந்தேகம் தான் எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.